Praise the Lord. Welcome to the book of Leviticus. லேவியராகமம் புஸ்தகத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். This is the third book in the Bible. Genesis 2 செஷன் நான் உங்களுக்கு ஓவர்வியூ கொடுத்தேன். யாத்திராகம புஸ்தகம் 2 பகுதியாக நான் உங்களுக்கு வழங்கினேன். இப்பொழுது லேவியராகமத்தின் புஸ்தகத்தை 27 சாப்டர் இருக்கிறது. We will not do 2 sessions, but we will just do one single session. ஒரே ஒரு செஷனாக நாம் இதை பார்க்க போகின்றோம். 27 சாப்டர்ஸ் இருக்கிறது, 27 அதிகாரங்கள் இருக்கிறது. லேவியராகம புஸ்தகம் என்று சொன்ன உடனே இப்போ உங்களை பார்த்து நான் கேட்டேன்னா, உங்களுக்கு ஃபேவரட் புக் எது பைபிளில் என்று ஒரு 1000 பேர் இருக்கிறதான ஒரு காங்கிரிகேஷனில் அல்லது ஒரு 500 பேர் இருக்கிற காங்கிரிகேஷனில் நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ராபப்ளி no one will raise their hands for the book of Leviticus, and understandably so. Genesis, the beginning, எல்லாவற்றுக்குமான ஆரிஜின், அதை தெரிந்து கொள்ள ஆசை. ரெண்டாவது யாத்திராகமம், அதுவும் பயங்கர ட்ராமேட்டிக்காக நிறைய மிரக்கிள்ஸு, நிறைய சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டி ஆஃப் காட். ஒரு சேனை கடலிலே கவிழ்த்தி போடப்படுவது, செங்கடல் 2ஆக பிளப்பது, வானத்திலிருந்து மன்னா, quite dramatic, the book of Exodus. But when we come to Leviticus, லேவியராகம புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது not much movements. In fact, இந்த லேவியராகம புஸ்தகம் ஒரே ஒரு இடத்துல தான் இந்த ஹோல் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் இருக்கிறது. சீனாய் மலை அடிவாரத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது, when they were at the foot of Mount Sinai, that is when God speaks. And the entire book, இந்த முழு புஸ்தகமும் ஆண்டவர் அவர்களுக்கு கற்பிக்கிற ஒழுங்குகள், the order of worship, the way to approach God, the moral laws, அங்கே நெறி சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஆசாரியர்களுக்கு இருக்கிற சில ஒழுங்குகள், சுத்தத்தை குறித்த சில காரியங்கள், சுகாதாரத்தை குறித்த சில காரியங்கள், இவர்கள் வேர்பிரிக்கப்பட்ட ஒரு தேசமாக இருப்பது எப்படி, how to be a separate nation, a distinct nation from the other nations, மற்ற மக்களை விட வித்தியாசமாக இவர்கள் இருக்க அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். இவர்கள் ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம். These people were called to be a light to the Gentiles. So God wants them to be special. God wants them to be distinctly different. நல்லா கவனிங்க, அவர்கள் விட்டு வந்த எகிப்தை போலவும் இருக்கக்கூடாது, அவர்கள் போகிற கானானியர்களைப் போல அல்லது கானான் தேசத்தில் இருக்கிற கானானியர்களைப் போலவும் இருக்கக்கூடாது என்று தேவன் இவர்களுக்கென்று ஒரு நியமத்தை, இவர்கள் நடுவிலே தேவன் பிரசன்னராய் இருந்து இவர்களை வழிநடத்தி போக விரும்பினார். அவருடைய உள்ளத்திலே இருக்கிற காரியங்கள், அவர் தம்முடைய ஜனம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்ன காரியம்தான் இந்த லேவியராகமம். பாருங்கள், லேவியராகமம் நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தால் அங்கே ஆசரிப்பு கூடாரம், யாத்திராகமத்திலேயே நமக்கு தெரியும். லேவியராகமம் புஸ்தகத்திற்கு முன்பாக யாத்திராகம புஸ்தகத்தில் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தின் வேலை முடிந்தது என்று வாசிக்கிறோம். இப்பொழுது அந்த டெம்பிள் where God's presence will reside, அந்த காரியம் நடந்து முடிந்த பிறகு ஆண்டவர் இப்பொழுது இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒழுங்குகளை கொடுக்கிறார். யாத்திராகமத்தில் ஏற்கனவே அவர்கள் கன்றுக்குட்டியை செய்ததை நாம் அறிவோம். 10 கட்டளைகளை தேவன் கொடுத்ததை நாம் யாத்திராகமத்திலே பார்த்தோம். But now this is more than the 10 commandments. It is much more. It is in detail. ஆண்டவர் இந்த 27 அதிகாரத்திலே அதைத்தான் சொல்கிறார். So don't confuse yourself. All these things are happening at Mount Sinai. சீனாய் மலை அடிவாரத்திலே நடக்கிறது.
ஆண்டவர் மோசே மூலமாக இந்த ஜனங்களுக்கு இவர்கள் என்ன விதமாய் வாழ வேண்டும் என்ற காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பைபிளில் அண்டர்லைன் பண்ணுகிற பழக்கம் அல்லது ஹைலைட் பண்ணுகிற பழக்கம் இருந்தால், probably this book will not have much highlights, probably this book will not have much underlining. உங்களுக்கு ஃபேவரட் பைபிள் வேர்ட்ஸ் என்று சொன்னால் probably it is not going to come from this book. பைபிள் ரீடிங் ஃபுல்லாக ஜெனசிஸ் டு ரெவலேஷன் படிக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறவர்கள் ஒருவேளை ஆதியாகமத்தை கடந்து வந்து விடலாம், ஒருவேளை யாத்ராகமத்தையும் கடந்து வந்து விடலாம். ஆனால் இந்த லேவியராகமம் தான் ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் போல பைபிள் ரீடிங்கில் சிலருக்கு இருக்கும். and they kind of give up. This is the place where they kill their noble intentions. அவனுடைய வேதம் வாசிக்க வேண்டும் என்ற நல்ல விருப்பமானது கொல்லப்படுகிற ஒரு இடமாக ஒருவேளை லேவியராகும் புஸ்தகம் ஒருவேளை இருந்திருக்கலாம். I understand the practical difficulty because you don't quite understand. சங்கீதம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொன்னால் ஒரு காங்கிரிகேஷனில் probably 50% would raise their hands. John's gospel, யோவான் சுவிசேஷம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் என்று சொன்னால் probably a good number of hands will go up. Lot of miracles. ஹீப்ரூஸ், எபிரேய புஸ்தகம், அப்புறம் ரோமர், கலாத்தியர் போன்ற புஸ்தகம் வரும்போது அப்படியே கைகளுடைய எண்ணிக்கை ஒருவேளை குறையலாம். பட் ஃபார் லெவிட்டிகஸ் probably you have no one raising their hands. பட் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பைபிளில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வாக்கியம், ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் இன்ஸ்பயர்ட். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பழைய ஏற்பாட்டை தான் அவர் மையமாக வைத்து எழுதுகிறார். ஏனென்றால் இதை எழுதும் பொழுது புதிய ஏற்பாடு இல்லை. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், when you read நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புதிய ஏற்பாடு என்று ஒன்று இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் that there was no நியூ டெஸ்டமெண்ட் போர்ஷன் when you read நியூ டெஸ்டமெண்ட். புதிய ஏற்பாடு நீங்கள் வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாடு என்று ஒன்று இருந்ததை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கக்கூடாது. பிகாஸ் நியூ டெஸ்டமெண்ட் வாஸ் நாட் தேர். ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் இன்ஸ்பயர்டு என்று சொல்லும் பொழுது பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது he was keeping in mind the old testament. புதிய ஏற்பாடு இன்ஸ்பயர்டா? எஸ், வெரி மச். பட் இந்த இடத்துல பவுல் எழுதும் பொழுது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், நல்லா கவனிங்க, நாம் தேறினவர்களாகவும் நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாகவும் இருக்கும்படியாக வேத வாக்கியங்கள் எல்லாம், சொல்லுங்க, ஆல் ஸ்கிரிப்சர், வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக அருளப்பட்டிருக்கிறது, தேறுகிறதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஈவன் த புக் ஆஃப் லெவிட்டிகஸ் இஸ் இன்க்ளூடட், அதுவும் உள்ளடங்கும். ஆல் ஸ்கிரிப்சர் என்று சொல்லும் பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று சொல்லும் பொழுது, அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக அது இருக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், பிரைஸ் காட். ஏன்ஷியன்ட் ஜூஸ், அன்றைய கால யூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பழக்குவிக்கும் பொழுது அவர்களுக்கு லேவியராகம புஸ்தகத்தை தான் ஒரு டெக்ஸ்ட் புக்காக வைத்து பிள்ளைகளுக்கு வழிகளை போதிப்பார்கள். The child did not begin with Genesis, the child did not begin with Exodus, the child began with Leviticus. பழைய ஏற்பாட்டின் மற்ற புஸ்தகங்கள் இருந்தாலும் புதிய ஏற்பாடு கண்டிப்பாக இல்லை for the ancient Jews. So it is largely the book of Leviticus. அது மிகவும் முக்கியமான ஒரு புஸ்தகம். இது அவர்களை குறித்த ஒரு அடையாளம், இது அவர்களுக்கு குறித்த ஒழுங்கு, தேவன் கொடுத்த ஒழுங்கு. It describes their identity, it describes their sanctity, it describes their community life standards. அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஸோ பிள்ளைகளுக்கு போதிக்கிறதற்கு லேவியராகமத்தை அண்டைய கால யூதர்கள், ஏன்ஷியன்ட் ஜூஸ், began their training for their children in the law of God by using the book of Leviticus. புதிய ஏற்பாட்டில் இந்த புஸ்தகம், the New Testament,
பேசேஜஸ் நீ படித்து பார்த்தீங்கன்னா அதில் பழைய ஏற்பாட்டின் வசனங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏசாயா 61 சொல்லப்பட்ட காரியம் நமக்கு லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த நாசரேத்தில் உள்ள சினகாகில் வாசிக்கும் பொழுது, அது ஏசாயா 61ஆம் அதிகாரத்தின் பகுதி. அந்த வசனத்தை அவர் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு இந்த வசனம் நிறைவேறுகிறது என்று சொல்கிறார். See, that is one reference from the Old Testament. கள்ளர் குகை என்று இயேசு புதிய ஏற்பாட்டிலே சொன்னார். அது எரேமியாவிலிருந்து வருகிறது. இப்படி பழைய ஏற்பாட்டிலே உள்ளதான பைபிள் போர்ஷன்ஸ் புதிய ஏற்பாட்டிலே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. And do you know the New Testament quotes the book of Leviticus more than 100 times? 100 முறைக்கு மேலே லேவியராகம புஸ்தகத்திலே உள்ள விஷயத்தை, பர்டிகுலராக அந்த priesthood, ஆசாரியத்துவம், அதை குறித்து அதிகமாக பலிகள், அதை குறித்து மேலான பலி, இயேசு அடிக்கப்பட்டதை மென்ஷன் பண்ணும் பொழுதெல்லாம் இந்த பழைய ஏற்பாட்டிலே உள்ளதான நிழலான பலிகளை மென்ஷன் பண்ணுவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ த புக் ஆஃப் லெவிட்டிகஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் த ஷேடோ ஆஃப் த ரியல் திங் டு கம். வரப்போகிற நிஜமான காரியத்திற்கு நிழலாக இருக்கிற காரியம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம், இன்ஃபேக்ட் இட் இஸ் மென்ஷன்ட் a lot in the book of Hebrews. Hebrews உடைய தீம் வந்து பெட்டர் சாக்ரிஃபைஸ், பெட்டர் டெம்பிள், பெட்டர் மேலான ஆசாரியத்துவம், எல்லாமே பெட்டர் என்ற விதத்திலே பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டில் இருந்த காரியங்களை விட புதிய ஏற்பாட்டில் நமக்கு இருக்கிற புதிய உடன்படிக்கை, மேலான உடன்படிக்கை, மேலான ஆசாரியன், பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆசாரியனை விட we have a better priest, we have a better temple. ஏனென்றால் டெம்பிள் இடிக்கப்பட்ட பிறகு, கிபி 70 பிறகு எழுதப்பட்ட புக்கு தான் ஹீப்ரூஸ். டு என்கரேஜ் த ஹீப்ரூ கிறிஸ்டியன்ஸ், த ரைட்டர் ஆஃப் த ஹீப்ரூஸ் ரைட்ஸ் த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் and he encourages them, don't be discouraged. இப்போ இயேசு அடிக்கப்பட்டு விட்டார், இப்பொழுது டெம்பிளும் இடிக்கப்பட்டு விட்டது என்ற டிஸ்கரேஜ்மெண்ட்டில் இருந்த மக்களுக்கு எழுதப்பட்டது. ஸோ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான காரியத்தை விட மேலானது என்பதை மென்ஷன் பண்ணுகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 1-2 வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது, ஹீப்ரூஸ் சாப்டர் 1 verse 1 and 2, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். பங்கு பங்காக தேவன் பேசினார். And that includes book of Hebrews where through analogies Jesus is presented. பலி என்ற காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நிரந்தர பலியாக அடிக்கப்பட்ட இயேசு பங்கு பங்காக தேவன் வெளிப்படுத்தினார். இப்பொழுது தன்னுடைய குமாரன் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, the context of the book of Leviticus, the geographical context, the geographical point is one and the same from the beginning to the end. சீனாய் மலை, வெல் சீனாய் மலை எங்கே இருக்கிறது என்ற ஒரு டிபேட் இருக்கிறது. we will not get into that. சரியா? சீனாய் மலை எகிப்திலே இப்பொழுது இருக்கிற ஒரு மலையா அல்லது சவுதி அரேபியாவில் இருக்கிற எபேல் முசா என்று சொல்லக்கூடிய மலையா என்ற ஒரு டிபேட் இருக்கிறது. I will not get into that, but that is for you to do study. When we do Bible land tour, I kind of little bit throw some light on that. நிறைய பேர் எகிப்திலே இருக்கிறதான சீனாய் மலைதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சீனாய் மலை என்று சொன்ன மலை என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல பைபிளில் சொல்லப்பட்ட ரெஃபரன்சஸை வைத்து பார்க்கும் பொழுது I kind of lean towards the mountain that is in Saudi Arabia. But anyway, that is not an important subject. சரியா? வனாந்திரத்திலே சீனாய் மலை அடிவாரத்திலே இருக்கிறதான
நேரத்தில் தேவன் அவர்களுக்கு பேசினார். They are camped in the wilderness, the people of Israel. Amen. The book of Leviticus, இந்த லேவியராகம புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அது எதை குறிக்கிறது? அந்த தீம் என்னவென்றால் the possibility of access to God. தேவனுடைய சமூகத்திற்கு போகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதா? மனிதனுக்கு இருக்கிறது. பலிகள், through sacrifice, through blood sacrifice. We will talk about that. We will talk more about that. அதற்கு பிறகு அந்த தேவ சமூகத்திற்கு ஆக்சஸ் கிடைத்த பிறகு தேவனுடைய சமூகத்திலேயே நாம் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? First, access to the presence of God, and then how to stay in the presence of God. That is the book of Leviticus for you. அதுதான் உங்களுக்கு லேவியராகமம். நெறி சம்பந்தப்பட்ட காரியங்கள், பரிசுத்தத்திற்கு அடுத்த காரியங்கள், மற்ற தேசங்களை விட வித்தியாசமாக இவர்கள் எந்தெந்த காரியத்தில் இருக்க வேண்டும் என்ற காரியத்தை தேவன் வலியுறுத்துகிற ஒரு புக்கு. இந்த புஸ்தகத்தை ரெண்டாக நாம் பிரிக்கலாம். நல்ல கவனிங்க. இந்த புஸ்தகத்தை 27 சாப்டரை ரெண்டாக பிரிக்கலாம். முதல் 17 அதிகாரத்தை ஒரு செக்மெண்ட்டாகவும், 18ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் இன்னொரு பகுதியாகவும் நாம் பிரிக்கலாம். சாப்டர்ஸ் 1 to 17 ஒரு பகுதியாகவும், சாப்டர்ஸ் 18 to 27 ரெண்டாவது பகுதியாகவும் பிரிக்கிறோம். முதல் 17 அதிகாரங்கள் the way to God through sacrifice. தேவனிடத்திலே கிட்டி சேர்வதற்கான வழி, பலி. The key word is sacrifice. ரெண்டாவது chapters 18 to 27 a walk with God through sanctification. நல்ல கவனிங்க. The way to God through sacrifice, a walk with God through sanctification. தேவனிடத்திலே செல்வதற்கான ஒரு வழி, பலி. தேவனோடு நடப்பது என்பது நம்முடைய பரிசுத்தம் என்ற காரியத்தை முக்கியப்படுத்தி உள்ளது. So the key word for the first 17 chapters is sacrifice. And then from verse 18 to 27, 10 chapters, the last 10 chapters, the key word is sanctification, பரிசுத்தம். பலி முதல் 17 அதிகாரம், அடுத்த 10 அதிகாரம் பரிசுத்தம். Sacrifice, sanctification. The way to God, walk with God. இதை நீங்கள் யோசித்து பார்த்தால் இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. The way to God, பலி. இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டது நமக்காக, நிரந்தர பலியாக இயேசு அடிக்கப்பட்டாரே. And only through Jesus we have access to God. And then after that it is sanctification, walking with God through sanctification. பரிசுத்தத்தின் மூலமாக தேவனோடு நடப்பது. Sanctification journey, the rest of our Christian life. The sacrifice of Calvary through Jesus Christ our Lord. அது நமக்கு அந்த முதலாவது பகுதியை பொறுப்படுத்திக் கொள்கிறது. It is an event, but sanctification is a process. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், ஒரு ஈவென்ட். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அது ஒரு ஈவென்ட். You are believing in Jesus and immediately you are translated from the kingdom of darkness to the kingdom of light. அது ஒரு ஈவென்ட். பட் அதற்கப்புறம் sanctification. அதே போல இந்த முதல் 17 அதிகாரம் தேவனுடைய சமூகத்திற்கு நாம் செல்வதற்கான வழியை காட்டுகிறது, பலி. பிறகு அந்த ஆக்சஸ் கிடைத்த நாம் அவரோடு கூட இருப்பதற்கு தொடர்ந்து பரிசுத்தம். How to get close to God and how to stay close to God என்ற 2 காரியத்தை மையமாக வைத்து இருக்கிற புஸ்தகம்தான் இந்த லேவியராகம புஸ்தகம்.
ஆனால் ஒன்றை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், இதை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திற்கு போகிறது என்பது ஈஸியான காரியமா? இட் இஸ் குட் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். சர்ச்சுக்கு வரும் பொழுது தேவ சமூகத்திலே இருப்பது சந்தோஷம் என்று சொல்லுகிறோம். இஸ் இட் a joy? Yes, it is. But you will also discover in the book of Leviticus, இந்த லேவியராகம புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், it is also dangerous to be in the presence of God. நல்ல கவனிங்க. அதாவது இது we cannot take it for granted. இது ஒரு பலி சம்பந்தப்பட்ட காரியம். Animals are killed to get people into God's presence. கண்ணு முன்னால மிருகங்கள் கொல்லப்படும், இரத்தம் சிந்தப்படும், just for you to have access to God's presence. Blood is shed for that to happen. இரத்தம் சிந்தப்படுகிறது. பிரதான ஆசாரியன் தேசத்தின் பாவத்திற்காக தேவ சமூகத்திற்குள்ளே போகிறான். அதுவும் அவன் வருஷத்திற்கு ஒரு முறை தான் போக முடியும். அதுவும் அவன் மிகவும் பயபக்தியாய் போக வேண்டும், இல்லை என்றால் அவனே மரித்து விடுவான். சூரியனை போல எக்ஸாம்பிள், அது நமக்கு பூமியில் இருக்கும் பொழுது அது நல்ல வெளிச்சத்தை கொடுக்கிறது, தேவையான வெப்பத்தை கொடுக்கிறது. ஆனால் நீங்கள் சூரியனுக்கு பக்கத்தில் போக 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 அது நம்மை சுட்டெரிக்கும். Holy God, pure God, or the pure form of God is holiness. God's pure holiness is awesome, but the sinful man just can't stand it. ஒரு நாள் வரும், நாம் தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். We will one day see him face to face. மோசே தேவனுடைய மகிமை பார்க்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, நான் அப்படி கடந்து போகும் பொழுது நீ என்னுடைய மகிமை, தி ஆஃப்டர் க்ளோரியை நீ பார்க்கலாம் என்று ஆண்டவர் சொன்னார். மனிதனுடைய பிரச்சனை பாவம். ஆதாமிலிருந்து வந்த அந்த பாவம் மட்டுமல்ல, இவனும் மீறுதல்கள் காரியத்தில் ஈடுபடுகிறதுனாலே இவனுக்கும் அந்த பாவ செயல்களினாலே தடை வந்து கொண்டே இருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த லேவியராகம புஸ்தகம் இந்த மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை பாவம், அதற்கு பரிகாரத்தை கொடுக்கிறது. யூ நீட் சாக்ரிஃபைஸ், பலி தேவை. அண்ட் யூ நீட் சம்ஒன் டு ஆஃபர் த சாக்ரிஃபைஸ். உங்களுக்கு ஒரு பலி தேவை. பலியை நீங்களா போய் செலுத்தக்கூடாது, அங்கே ஒரு ஆசாரியன் இருப்பார். அந்த மிருகத்தை நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அவர் அது பழுதில்லாமல் இருக்கிறதா என்று பார்ப்பார். அதை பிறகு அவர் பலியிடுவார். You need a sacrifice and you need a priest to offer the sacrifice. அதற்கு பிறகு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற பரிசுத்தத்தின் காரியத்தை ஆண்டவர் போதிப்பார். தேசமாக அவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறதற்கான வழிகளை தேவன் போதிக்கிறார். அதுதான் லேவியராகம புஸ்தகம். The word holy, the word blood, the word priest, the word sacrifice. பரிசுத்தம், இரத்தம், ஆசாரியன், பலி என்ற வார்த்தைகள், these four words are repeated more in this book than any other book in the Bible. இந்த 4 வார்த்தைகள், பரிசுத்தம், இரத்தம், ஆசாரியன், பலி என்ற இந்த வார்த்தைகள், இந்த 4 வார்த்தைகள் வேறு எந்த புஸ்தகத்தை காட்டிலும் அதிகமாக இந்த புக்கிலே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. The word blood alone is mentioned 88 times in this book. 88 முறை இரத்தம் என்ற வார்த்தை மட்டும் இந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை அவர்கள் இரத்தத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, ஆண்டவர் வார்த்தையினால சொல்லுகிறது வேற, இது கண்ணு முன்னால அவர்கள் விஷுவலாக பார்க்கிறாங்க. இட் வாஸ் நாட் a verbal instruction, it was a visual instruction. They know that their sin is awful. It demands the blood of a victim. It is destructive. It destroys life. bloodங்கிறது லைஃப். ஒரு உயிர் கொல்லப்படணும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 சொல்லுகிறது. அங்கே ஒவ்வொரு முறை அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? கசாப்பு கடை மாதிரி தான் இருக்கும்.
ஒவ்வொரு குடும்பமும் வந்து மிருகத்தை கொண்டு வந்து அடிப்பதும் ரத்தம் பக்கெட்டாக வாரப்படுவதும். தி ஹோல் டெபர்னாக்கிள் வில் பி லைக் அ butcher shop, like a slaughterhouse. And it brings a verbal, not just verbal, it brings a visual effect on the people. The damaging effect of sin. இந்த கொண்டு வரப்படுகிற பலி, இந்த கொண்டு வரப்படுகிற காணிக்கை, அதை ஆசாரியன் எடுத்துக்கொண்டு அங்கே ஆசாரியன் உடன்படிக்கை அந்த பெட்டி இருக்கிற இடத்திற்கு வருஷத்திற்கு ஒரு முறை போகிறது உண்டு. உள்ளே போய் பலி செலுத்துகிறது உண்டு. அந்த பிரகாரத்திலே நீங்கள் கொண்டு வருகிற பலியை அவன் கொண்டு போய் அங்கே செலுத்துவான். இங்க பாருங்க, இந்த ஆசாரியன் என்று சொல்லுகிறவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மட்டும்தான் அவனுக்கு வேலை. நீங்க பிரீஸ்டா இருக்கணும்னா சும்மா எல்லாரெல்லாம் பிரீஸ்டா வந்துட முடியாது. பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் தான். You should have a special genes. You should have the right kind of genes to be a priest. You should have Levi genes. Sorry, Geans, Levi genes. நம்ம போடுற ஜீன்ஸ் Levi genes கிடையாது. Genes. அந்த certain ஃபேமிலியில் பிறந்திருக்கணும், certain lineageல பிறந்திருக்கணும், certain tribeல பிறந்திருக்கணும். You have to have the Levitical genes to be a priest. You need a priest. பிரியமானவர்களை கவனிங்க, நமக்கு அந்த ஆசாரியனாக இருக்கிறவருக்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும். பலி இல்லாமல் தேவ சமூகத்திற்கு வர முடியாது. இரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாருங்க, நல்லா கவனிங்க, இதெல்லாம் நிழலாக வெளிப்பாடாக நமக்கு லேவியராகமத்திலே கொடுக்கப்பட்டு வருகிறது. அது புதிய ஏற்பாட்டிலே இயேசுவிலே நிஜமாக நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். சாப்டர்ஸ் 1 to 7, முதல் 7 அதிகாரங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு நாம் வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை விளக்குகிறது. நல்லா கவனிங்க. சாப்டர் 1 to 7, முதல் 17 அதிகாரம் ஒட்டுமொத்தமாகவே கீவேர்ட் பலி என்று சொன்னேன், சரியா? அப்புறம் கடைசி 10 அதிகாரம் பரிசுத்தம் என்று சொன்னேன். இப்பொழுது முதல் 17 அதிகாரத்தை நான் பிரேக்கப் பண்ணுகிறேன். முதல் 7 அதிகாரம் வந்து how can I get close to God, how can I come into God's presence, தேவ சமூகத்திற்கு நான் எப்படி வர முடியும் என்ற கேள்வியை கொடுக்கிறது. 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்திற்கு வந்தீங்கன்னா, if you come to chapter 8, 9 and 10, அது ஆசாரியத்துவத்தின் அந்த இனாகிரேஷன், the inauguration of priesthood, ஆரோனும் அவருடைய பிள்ளைகளும் அந்த இனாகிரேஷன், அதை நாம் பார்க்கலாம், சரியா? முதல் 7 அதிகாரங்கள் பர்டிகுலராக பாவத்திற்கான பரிகாரம் பலி. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிக்கிறேன். Let us get started by reading some scriptures. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. இந்த ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொன்ன காரியத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவிலே பொருத்தி பார்க்க முடியும். பிறகு கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து, அந்த வாசலிலே கொண்டு வந்து, அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியிலே அந்த காளையை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். நமக்கு இருக்கிற பாவ பிரச்சனைக்கு பரிகாரம் பலிகள். Sin is a great divider between holy God and mankind, sinful mankind. பாவியான மனுக்குலத்திற்கும் பரிசுத்தமான தேவனுக்கும் இடையிலே இருக்கிற பெரிய பிரச்சனை, the great divide
or the great divider is sin. ஆனால் தேவன் நமக்கு ஆக்சஸ் கொடுக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிற முறைமையின்படி அந்த ஆக்சஸை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 யோவான் 1:8. 1 யோவான் 1:8. 1 John chapter 1 verse 8. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். We must confess. We must accept. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. The one who hides the sin will not prosper, but one who confesses and forsakes. நல்ல கவனிங்க. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்கிறவன் விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாவத்திலே இருக்கிறவர்கள் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று ஒத்துக்கொள்வது நல்லது. அது நமக்கு நன்மை. ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். We will receive the mercy of God. அதாவது சிலர் பாவத்திற்கு வேறொரு வார்த்தையை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பலவீனம், வீக்னஸ், பொலிட்டிக்கலி கரெக்ட் லாங்குவேஜ் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு. இந்த பிசி லாங்குவேஜ் எதையுமே இங்கே பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்டிகேப்ட் என்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட். எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் பாவத்திற்கு they want to use the word weakness. They don't want to call a prostitute, they want to call her commercial sex worker. So பாருங்க, we are living in a world where people take offense. நீங்கள் certain words யூஸ் பண்ணா மக்கள் காயப்படுவார்கள். அப்படி பேசக்கூடாது. If we say sin, people get offended. Let them get offended என்று நான் சொல்லுகிறேன். Let them get offended. Sin is sin. The whole world is SIN, positive. And we need a treatment. And the only way is through Jesus. Of course, we know in the New Testament. And பழைய ஏற்பாட்டில் நிழலாக இருக்கிற காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். The whole world is sin positive. Corona positive மாதிரி. You understand that now? Hallelujah. It is good to admit. ஆண்டவரே, நான் பாவம் ஒருவேளை செய்திருந்தால். என்னது ஒருவேளை செய்திருந்தால்? அந்த ஒரு பிரமிஸ்ல நீ போய் கேட்காத, நீ போய் சொல்லாத, தப்புன்னு ஒத்துக்கோ. ஆமென் சொல்லுங்க. It is good to admit our struggles before God. See everything from God's eyes and do everything with God perspective. We have remedy for our sin problem, but we must do it the God way. பாய்சன்ங்கிற ஒரு காரியம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பாய்சன் போட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வேற லேபிள் போடுங்களேன். அதுக்கு வேற ஏதாவது ஒரு வேர்டு போடுங்க. அந்த கெமிக்கல் டேர்ம்ஸை மட்டும் போடுங்க. அதில் சின்னதாக போடுங்க. இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு, இட் இஸ் ரிஸ்கி டு ஈவன் டேக் யுவர் லைஃப்னு சின்னதாக போடுங்க. மற்றதெல்லாம் பெருசாக போடுங்க. நல்ல பேக்கிங் பண்ணுங்க. லிசன் பீப்புள் ஆஃப் காட், த மோர் யூ பேக்கேஜ் இட் டிஃப்ரெண்ட்லி, த மோர் யூ சேஞ்ச் த ஒரிஜினல் டேர்ம், இட் இஸ் மோர் டேஞ்சரஸ். கால் சின் சின். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எபிரேயரில் வாசிக்கிறோம். And the first 7 chapters, that is exactly what you see. Amen. In fact, the entire Bible, the blood theme, லேவியராகம புத்தகத்தில் the blood theme இருக்கிறது. But the whole Bible, Genesis to Revelation, has the theme blood. இதை இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? The scarlet thread of redemption. மீட்பின் இரத்தாம்பர நூல், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை
கடந்து வருகிறது. ஒரு நூலை போல, ஒரு மீட்பின் இரத்தாம்பர நூல் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வருகிறது. a scarlet thread of redemption can be found from Genesis to Revelation என்று scholars mention பண்ணுகிறார்கள். and it leads right to Calvary, right to the cross of Jesus Christ. பலி, காணிக்கை, நிவாரணத்திற்கான காரியங்கள் என்ற அர்த்தத்தோடு உள்ள வார்த்தைகள் இந்த லேவியராம் புத்தகத்திலே மட்டும் 192 முறை வருகிறது. The word sacrifice and offering is mentioned 192 times in the book of Leviticus alone. Where sin exists, penalty must be, payment must be done, and the payment that God accepts is blood. எங்கே பாவம் இருக்கிறதோ அங்கே பரிகாரம் தேவை. அந்த பரிகாரம் இரத்தம். அந்த நாட்களிலே மிருகத்தின் இரத்தம் பயன்படுத்தப்பட்டது மனுஷனுடைய பாவத்தை மறைக்கிறதற்கு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த பலிகள் எல்லாம் மனிதனுடைய பாவத்திற்கான ஒரு நிவாரணம் என்ற காரியத்தை மட்டுமல்லாமல் வரப்போகிற காரியத்திற்கு நிழலாக இருக்கிறது என்றும் சொல்லலாம். எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறேன் கவனிங்கள். இட் இஸ் நாட் ஜஸ்ட் தி sacrifices and all these things are not just what you call reparatory. அதாவது உங்களை ரிப்பேர் பண்ணுவதற்காக மட்டுமல்ல, சரி செய்வதற்காக மட்டுமல்ல, பட் இட் இஸ் ஆன்டிசிபேட்டரி. அதாவது வரப்போகிற காரியத்தை எதிர்நோக்க செய்கிற ஒரு வழிமுறை. These sacrifices are not just reparatory, but it is also anticipatory. சரி செய்வதற்காக மட்டுமல்ல, எதிர்நோக்கின நிலையோடு இவைகள் உள்ளது. இயேசு பரிசேயரிடத்திலே சொல்லும் பொழுது, நீங்கள் மோசையை நம்பினால் என்னையும் நம்புவீர்கள், ஏனென்றால் மோசே என்னை குறித்து சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில், John chapter 5 verse 46, Jesus says, if you believed in Moses, you would also believe me, because Moses wrote about me. எங்கே எழுதியிருக்கிறார் மோசே? எங்கே எழுதியிருக்கிறார்? ஆதியாகமம் 3:15 எழுதியிருக்கிறார். உபாகமம் 18:15-19 ஒருவேளை அதை மனதிலே வைத்து இயேசு சொல்லியிருக்கலாம். அல்லது லேவியராகமத்திலே நிழலாக பல காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிங்க, லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் பாருங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். There was the Old Testament exposition by Jesus, the resurrected Jesus. On the road to Emmaus, the disciples had this special Bible study from Jesus himself, and he was highlighting the Jesus passage from the Old Testament. Hallelujah. Praise God. So 7 அதிகாரத்திலே நமக்கு ஆண்டவருக்கு நெருக்கமாக வருகிறதற்கு பலி அவசியம் என்று வாசிக்கிறோம். 5 விதமான பலிகள், வேகமாக சொல்லுகிறேன். 5 விதமான பலிகள். நம்பர் 1, தகன பலி, burnt offering. நம்பர் 2, grain offering, food offering அல்லது போஜன பலி. முதலாவது தகன பலி, burnt offering. இரண்டாவது the grain offering or the food offering, போஜன பலி. மூன்றாவது peace offering, சமாதான பலி. சமாதான பலி. நாலாவது பாவ நிவாரண பலி. ஐந்தாவது குற்ற நிவாரண பலி. There are 5 offerings, 5 sacrifices, 5 விதமான பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முதல் 7 அதிகாரத்திலே. அதிலே முதலாவது burnt offering, தகன பலி. லேவியராகமம் 1:9, 1:17, some references. grain offering or food offering, லேவியராகமம் 3:16. peace offering, லேவியராகமம் 3:5. நல்லா கவனிங்க, இந்த 3 ஆஃபரிங்கும் இட் இஸ் ஆப்ஷனல். நீங்கள் வேண்டுமென்றால் செலுத்தலாம், கண்டிப்பாக செலுத்த வேண்டும்
என்று அல்ல. they are not obligatory, they are optional. இந்த மூன்றும் நீங்கள் செலுத்தினால் அது தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறது என்று நீங்கள் வாசிக்கலாம். நான் இப்போ சொன்ன எல்லா ரெஃபரன்ஸையும் படித்து பாருங்கள், அது சுகந்த வாசனையாகிறது. These first 3 offerings, the burnt offering, the grain offering, the peace offering, இந்த தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, இது தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருந்தது. ஆனால் அடுத்து சொல்லப்படுகிற 2 பலிகள் இருக்கிறதே, பாவ நிவாரண பலி மற்றும் குற்ற நிவாரண பலி, இது 2ம் தேவனுக்கு சுகந்த வாசனையாக இல்லை. பட் அது அவசியம். முதல் 3 செய்யப்பட வேண்டும் என்றால் நீங்கள் விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இந்த 2 கடைசி 2 செய்து ஆக வேண்டும். they are obligatory, they are not optional, and they are not sweet aroma to the Lord, but those are essential things, obligatory, செய்ய வேண்டும். சின் ஆஃபரிங் என்றால் என்ன, பாவ நிவாரண பலி என்றால் என்ன, ஆண்டவர் வைத்திருக்கிற ஸ்டாண்டர்டை மிஸ் பண்றது. குற்ற நிவாரண பலி என்றால் என்ன, தெரிஞ்சு தப்புன்னு அதை மீறுவது. you are crossing the line. ஆமென், praise God. இந்த முதல் இந்த 7 அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரமும், அது குறிப்பாக 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரமும் அந்த ஆசாரியர்கள் எப்படி அதை செய்ய வேண்டும் என்ற ஒழுங்கு, the protocol for the priest. சரியா, 7 அதிகாரங்கள் பலியை குறித்து லார்ஜ்லி, அதில் 6ம் 7மான அதிகாரங்கள் அந்த ஆசாரியர்களுடைய காரியங்கள். 8, 9, 10 நன்றாக கவனிங்கள். 8, 9 and 10 லெவிட்டிகஸ், அதாவது இதுவும் ஆசாரியர்களை குறித்து. இங்கே இனாகுரேஷன் ஆஃப் தி priesthood. 1 to 7 we need a sacrifice. 8 to 10 we need a priest. ஆமென், நமக்காக ஒருவர் நிற்க வேண்டும். இந்த டெடிகேஷன் டைமில் பாருங்க, லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 22 to 24. பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும், நல்லா கவனிங்க, காதில், அப்புறம் பெருவிரலில், அப்புறம் வலது காலின் பெருவிரலில் பூசினான். இங்கே பாருங்க, தி டெடிகேஷன் ஆஃப் த பிரீஸ்ட். மோசே 3 இடத்துல அந்த காரியத்தை பூசுகிறான். அந்த இரத்தத்தை எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான். So that the priest can hear the voice of God, so that the priest can do the will of God, so that the priest can walk in the ways of God. Hallelujah. புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள். ஸோ லெட் அஸ் டேக் சம் அப்ளிகேஷன் ஃப்ரம் தேட். வெல், லேவியராகமத்தை குறித்து நான் பைபிள் ஸ்டடி என்று ஒன்று எடுக்கும் பொழுது உங்களுக்கு டீட்டெயிலாக இதை குறித்து பேசலாம். இது ஓவர்வியூ. இதனுடைய நோக்கம் நீங்கள் பைபிளை படிக்கணும். சரியா, பைபிளை நீங்கள் படித்து இன்னும் அதிகமான காரியங்களை புரிந்து கொள்ளணும். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்லி. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் நீங்கள், இஃப் யூ கம் டு நியூ டெஸ்டமெண்ட், யாரு இந்த ஆசாரியன்? யார் இந்த ஆசாரியன்? பிரதான ஆசாரியன் யார்? இயேசு கிறிஸ்து. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பலிக்கென்று ஒரு ஆடு, பலி செலுத்துவதற்கு ஒரு ஆசாரியன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு இருக்கிறாரே, அவர்தான் பலி ஆடு, அவர்தான் பலி செலுத்துகிற ஆசாரியர். இன்ட்ரெஸ்டிங். The one who offers the sacrifice is himself the sacrifice. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது சொல்லுகிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் இவர் நமக்காக இருக்கிற பிரதான ஆசாரியர் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நம்மை குறித்து சொல்லும் பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக கொடுக்க வேண்டும். அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம்.
நம்முடைய சரீரங்களை நாம் ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு அங்கத்தையும் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். எப்படி ஆசாரியனுடைய காதுகள், விரல், கால் விரல் என்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொழுது நடந்ததோ, அதே போல நாமும் நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். தேவதூதனை பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். பாவியான மனிதனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்பதுதான் ஒரு விசேஷம், ஒரு மிஸ்ட்ரி. However imperfect we are, when we yield the members of our body, God is using. மோசே சரியாக பேச வராது என்று சொல்லுகிறான், அவனைத்தான் அவருக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக பயன்படுத்துகிறார். டேவிட், அவனை ஆண்டவர் ஒரு தேசத்தை மிரட்டுகிற ஒருவனை அழிப்பதற்கு ராட்சதனை ஆண்டவர் இவன் கையிலிருந்து ஒரு மிசைல் மாதிரி இந்த கவன் கல்லை வைத்து அவன் அடிக்கிறான். இவனுடைய கைகளை பயன்படுத்துகிறார். பவுலனுடைய கால்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். அன்றைய உலகத்தை சுவிசேஷமயமாக்குவதற்கு. அவர் பாடிஸ் when we surrender, கைகள், கண்கள், கால்கள், ஒவ்வொரு உறுப்புகள் ஆண்டவருக்காக ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பயன்படுத்துவார். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியனை பயன்படுத்தினது போல he redeems us, he saves us and he puts purpose in us. ஆமென். சாப்டர் 10ல ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. ஆசாரியர்களை பிரதிஷ்டை செய்கிற வேளையில் ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத, நல்லா கவனிக்கணும், கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினி அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். and that has to be dealt with. அதை நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ ஆண்டவர் சில ஒழுங்கை வைத்திருக்கிறார், அதை ஃபாலோ பண்ண வேண்டும். ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் என்று வாசிக்கிறோம், ப்ரொஃபேன் ஃபயர் என்று வாசிக்கிறோம், டிஃப்ரெண்ட் ஃபயர் என்று வாசிக்கிறோம். தமிழில் கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினி. we try to sometimes fake things what is not real. உண்மை இல்லாத காரியத்தை ஆராதனையிலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. இன்றைய மாடர்ன் டே வர்ஷிப்பை கொடுத்து சற்று மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சில காரியம், the worship that God accepts is the worship that he prescribes. அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆராதனை தான், வேற எதையும் செய்துவிடக்கூடாது. ஆமென். லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம், அதாவது இதில் சில சடங்குகள், சுத்திகரித்து கொள்ள வேண்டிய சடங்குகள் என்ற தலைப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதில் சில காரியங்கள் ஒருவேளை நமக்கு இப்பொழுது பொருந்தாது. அப்புறம் சில காரியங்கள் நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். பட் nevertheless please do read it. ஆமென். 11ஆம் அதிகாரம் ஃபுட்டை குறித்த சில காரியங்கள், 12ஆம் அதிகாரம் சைல்டு பர்த்தை குறித்த சில காரியங்கள், 13ஆம் அதிகாரம் ஸ்கின் டிசீஸை குறித்த சில காரியங்கள், 14ஆம் அதிகாரம் குஷ்டரோகத்தை, லெப்ரசியை குறித்த சில காரியங்கள், 15ஆம் அதிகாரம் பாடிலி டிஸ்சார்ஜஸ், நம்முடைய சரீரத்திலிருந்து வருகிற கழிவுகள், அதை குறித்த சில ஒழுங்குகள். ஆமென். ஹல்லேலூயா. லேவியராகமம் 11லிருந்து 15, அதாவது நம்முடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கணும். எவ்ரி ஆஸ்பெக்ட் இஸ் கவர்ட். த ஃபுட், சாப்பாடு விஷயம், எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, சைல்டு பர்த், பிள்ளை பெற்றெடுக்கிற காரியத்தில் கூட டீட்டெயில்ஸு, ஸ்கின் டிசீஸு, அப்புறம் லெப்ரசி, நம்முடைய கழிவுகள். God is concerned about our health. Amen. God in his wisdom created some animals, some living beings to be trash collectors. சில பாருங்க, ஆகாயத்தை சுத்தமாக வைத்து இருப்பதற்கு சில பறவைகள், நிலத்தை சுத்தமாக வைத்திருப்பதற்கு, ஹியூமன் வேஸ்ட் சாப்பிடுவதற்கு சில மிருகங்கள், கடலிலே சில மீன்களுடைய அந்த டிராப்பிங்ஸை சாப்பிடுவதற்கு சில உயிரினங்கள். அதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். we will not go into details. பைபிள் அண்ட் ஃபுட் என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறேன். பைபிள் அண்ட் ஹெல்த் என்ற தலைப்பிலே நான் பேசியிருக்கிறேன்.
யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனலில் நான் பைபிள் அண்ட் ஹெல்த் என்ற தலைப்பிலே நான் எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, பைபிளில் ஹெல்த்தை குறித்து எவ்வளவு ஆண்டவர் கன்சர்ன்டாக இருக்கிறார், லேவியராகமத்திலிருந்து பல காரியங்களை மென்ஷன் பண்ணுகிறேன். யூ கேன் ரீட் தட். ஆமேன். எதற்காக இந்த லாஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு? 11 to 15, சாப்டர் 11 to 15 நீங்கள் படித்து பாருங்கள். இந்த 5 விதமான காரியங்கள் எல்லா வாழ்க்கையின் பகுதியும் ஆண்டவர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரத்தில் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறார்? 45ஆம் வசனம், லேவியராகமம் 11:45, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். யூ பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். பரிசுத்தம் என்ற வார்த்தை செப்பரேஷன், எனக்காக மட்டும் வேற யாருக்காகவும் இல்லை என்ற அர்த்தத்தோடு உள்ளதான மீனிங்கோடு உள்ள ஒரு காரியம். ஆமேன். ஸோ டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ், மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக இருப்பதற்கு. the word holiness means being different, set apart and only for God என்ற அர்த்தத்தோடு உள்ளதான வார்த்தை. 46ஆம் வசனம் எதற்காக? சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு, மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார். ஸோ பாருங்க, சாப்டர் 11 ஃபுட்டை பற்றி சொல்லுகிறார். அப்பொழுது ஹெல்த்தை மைண்டில் வச்சு சொல்லுகிறார். வித்தியாசமாக இருக்கணுங்கிற காரியத்திற்காகவும் இந்த ரூல்ஸு, ரெண்டாவது உங்களுடைய நன்மைக்காகவும் இந்த ரூல்ஸு. இட் இஸ் ஃபார் யுவர் குட். நல்லா கவனிங்க, லிசன் டு திஸ் கேர்ஃபுல்லி. உண்மை சம்பவம். 14th centuryயில் ஐரோப்பாவில் ஒரு பெருந்தொற்று வந்தது, பிளாக் பிளேக். படித்து பாருங்கள் சரித்திரத்தில். பிளாக் பிளேக் என்ற ஒன்று வந்தது. இப்பொழுது கொரோனா வைரஸ் மாதிரி ஸ்பானிஷ் ஃப்ளூ போன நூற்றாண்டில் வந்தது போல பிளாக் பிளேக் என்று ஒன்று 14th centuryயில் வந்தது. அப்பொழுது உலகத்தில் பலர் பாதிக்கப்பட்டார்கள். பர்டிகுலராக ஐரோப்பா முழுவதும் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டது இன்றைக்கு உள்ள கொரோனா வைரஸ் மாதிரி. ஆனால் யூனிவர்சலி உலகமெங்கிலும் இந்த நோய் தொற்று பரவி இருந்தாலும் யூதர்களை மட்டும் அது தொடவில்லையாம். நல்லா கவனிங்க, இட் இஸ் ரெக்கார்டட் ஹிஸ்டரி. ஏன் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் த ஃபுட் லாஸ் தே ஃபாலோ என்று தான் நாம் சொல்ல முடியும். தேவனுடைய பாதுகாப்பு என்று தான் சொல்ல முடியும். என்ன நினைத்தாங்கன்னா, இவங்க இப்படி யூதர்களுக்கு மட்டும் இந்த தொற்று வரவில்லையே, இவர்கள் சூழ்ச்சி பண்ணி ஏதோ செய்தார்களோ என்ற சந்தேகம் கூட வந்தது சரித்திரத்தில். ரியல் இவெண்ட். ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காக ஒழுங்குகளை கொடுக்கிறார். யூ லிவ் ஹோலி, யூ லிவ் ஹாப்பி. யூ லிவ் ஹோலி, யூ லிவ் ஹெல்த்தி. But sometimes we don't want that. We are pulled by the things of the world. உலகத்தின் காரியத்தை இழுக்கப்படுகிறோம். 16-17ஆம் அதிகாரம், லேவியராகமம் 16-17 அதிகாரம். இதோடு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் முடிகிறது. செகண்ட் செக்மெண்ட் அதிகமாக இல்லை. நாட் டு வரி, we will finish on time. 16-17 சாப்டர்ஸ், laws of national sanctity. அதாவது முழு தேசத்திற்காக ஒரு நிவாரணம். தனிப்பட்ட விதத்தில் முதல் 7 சாப்டர் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஆசாரியத்துவ முறைமை, அதுக்கப்புறம் எவ்ரி டீட்டெயில் ஆஃப் லைஃபுக்குரிய ஒழுங்குகள். இப்போ தேசிய அளவிலே உள்ள பாவத்திற்காக வருஷத்திற்கு ஒரு நாள். பிரியமானவர்களை கவனிங்க, இது சாப்டர் 16 and 17. How can we be as one nation under God? தேவனுக்கு முன்பாக தேவனுடைய ஆளுகையின் கீழ் ஒரு தேசமாக இருப்பதை குறித்து உள்ளதான ஒரு போதனை. பாவ நிவாரணத்திற்காக வருஷத்திற்கு ஒரு நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இன்றைக்கு கூட கொண்டாடுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் யாம் கிப்போர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது தேசத்தின் பாவத்திற்காக தேவனுடைய சமூகத்திலே வருகிற ஒரு நாள். இது ஒரு ஜாய்ஃபுல் டே கிடையாது. யாருமே மேரி யாம் கிப்போர் என்று சொல்ல மாட்டார்கள், ஹாப்பி டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்ல மாட்டார்கள். பிகாஸ் இட் இஸ் அ டே ஆஃப் மோர்னிங், இட் இஸ் அ டே ஆஃப் மெடிடேஷன், இட் இஸ் அ டே ஆஃப் ரிப்பென்டன்ஸ். ஒவ்வொரு ஆர்த்தடாக்ஸ் ஜூவும் ஈவன் டுடே
பாரம்பரிய யூதன் இன்றைக்கும் அந்த நாள் வரும் பொழுது அரௌண்ட் செப்டம்பர் வரும், அவர்கள் 25 மணி நேரம் உபவாசம் இருப்பார்கள். டு கவர் த ஃபுல் டே. ஆமென். தேசிய பாவத்திற்காக ஒரு நாள். ஆமென். அந்த யூதர்களுடைய வாட் யூ கால், நல்ல கவனிங்க, யூதர்களுடைய அந்த வருஷப்பிறப்பு அதிலிருந்து 10 நாள் கழித்து வரும் இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இந்த 10 நாள் அந்த யூதர்களுடைய வருஷப்பிறப்பை ராஷ் ஹசானா என்று சொல்வார்கள். அதிலிருந்து இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், இந்த பாவ நிவாரண பலி செலுத்துகிற நாள் தேசத்திற்காக. இந்த 10 நாள் இது டேஸ் ஆஃப் ரிப்பென்டன்ஸ். 10 நாள் மனம் திரும்புகிற நாள். ஃப்ரம் த டே ஆஃப் ராஷ் ஹசானா டு த டே ஆஃப் யாம் கிப்போர். அந்த குறிப்பிட்ட நாளிலே ஆசாரியன் என்ன பண்ண வேண்டும்? அவன் ஒரு குறிப்பிட்ட அந்த செரமோனியல் ட்ரெஸ் போட்டுக் கொள்ளுவார். அவர் பலி செலுத்துவார் தனக்காக. பிறகு 2 கோட்டு, 2 ஆடை எடுத்து ஒன்றை கொல்லுவார், மற்றொன்றை இந்த இரத்தத்தை எடுத்து அதன் மேலே பூசி அது வனாந்தரத்திலே விடப்படும். போக்காடாகிய வெள்ளாட்டுக்கடா. 2 ஆடு கொல்லப்படும். ஒரு ஆடு இரத்தத்தை எடுத்து இன்னொரு ஆட்டின் மேலே வைத்து அதை அனுப்பி விடுவார்கள். லேவியராகமம் 16:21. லேவியராகமம் 16:21. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்திற்கு அனுப்பிவிட கடவன். 26ஆம் வசனம். போக விடப்படும் போக்காடாகிய வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு போய் விட்டவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தின் சாணம் பண்ணி பின்பு பாளையத்திற்கு வருவானாக. அதை அனுப்பி விடுவார்கள். The first goat was killed as a substitute for the nation, receiving the punishment. Second goat is called the scapegoat. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வரும்பொழுது இயேசுதான் நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு பலி. ஆமென். ஹல்லேலூயா. லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்திலே இருக்கிறது. Without the shedding of blood there is no remission of sin. ஹீப்ரூஸ்ல வாசிக்கிறோம். God to have a sacrifice to approach God. God to have a priest to be able to do that. And God to be done in a certain way. பலி தேவை, ஆசாரியன் தேவை, சில ஒழுங்குமுறைகள் தேவை. முதல் 17 அதிகாரங்கள். The way to God through sacrifice. ரெண்டாவது 18ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம். Walking with God through sanctification, holiness. லேவியராகமம் 18:1-3 வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருக்கிற எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நீங்கள் எகிப்தில் இருந்து வந்தீங்க அவர்களைப் போலவும் இருக்கக்கூடாது. நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமையின்படியும் நடவாமலும், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அது மாதிரி இருக்கக்கூடாது. எந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறனோ அவர்களைப் போலவும் இருக்கக்கூடாது. நீங்கள் தனித்தன்மையோடு இருக்க வேண்டும். கற்பிக்கிறதற்காக பல காரியங்களை கொடுத்த ஒரு புஸ்தகம் தான் லேவியராகமம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள் என்பதுதான் அங்கே வைக்கப்பட்ட அறைகூவல். பரிசுத்தம் என்றால் என்ன தெரியுமா? ஆண்டவர் விரும்புகிற விதமாய் வாழுதல். வெள்ள வெள்ள உடுத்துறது அல்ல. இட் இஸ் நாட் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவது அல்ல. Holiness is accepting the God way of things. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே நான் செய்கிறேன். That is holiness.
யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எல்லா அந்த ஆசீர்வாதத்தின் காரியத்திலும் எழுதப்பட்டிருக்கும். வேற எதற்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஹோலினஸ் அன்டு தி லார்ட் அப்படின்னா இதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்போ உங்க வாழ்க்கையே ஹோலினஸ் என்றால் ஆண்டவருக்காக மட்டும்தான், அவர் சொல்லுகிறதை மட்டும் செய்வேன். தட் இஸ் ஹோலினஸ். Being set apart as a nation, God expected them to be holy. Be different from the world. பிரியமானவர்களே, ஒன்று சொல்லுகிறேன், கவனிங்க. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Be not conformed to the world, but be ye transformed by the renewing of your mind. Romans 12:1-2. By offering your body as living sacrifice. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி வாழ ஒப்புக்கொடுங்கள். Chapter 18-20, 18-20, moral laws, நெறி சம்பந்தப்பட்ட காரியங்கள், எப்படி வாழ வேண்டும், அதை மீறினால் அதனுடைய தண்டனை என்ன, moral laws and the consequence of breaking it. 18ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரை நீங்கள் வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை ஆசாரியர்களுக்கு இன்னும் சில ரெகுலேஷன்ஸ். 18ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் மக்கள் நெறி சம்பந்தப்பட்ட காரியத்திலே மீறக்கூடாது, மீறினால் உண்டான தண்டனை. 21ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் ஆசாரியர்களுக்கு இன்னும் சில ஒழுங்குகள். 23ஆம் அதிகாரம் பண்டிகைகள். 7 பண்டிகைகள் அவர்கள் ஆசரிக்க வேண்டும். ஆமென். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 23ஆம் அதிகாரத்தில் லேவியர் ஆகமத்தில் there are 7 feasts, 7 பண்டிகை. படித்து பாருங்கள். முதலாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை. எழுதி கொள்றீங்களா? 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பஸ்கா பண்டிகை, the feast of Passover. 6ஆம் அதிகாரம் புளிப்பில்லா அப்ப பண்டிகை, the feast of the unleavened bread. பிரியமானவர்களே, when we do Leviticus Bible study, we will talk about every feast separately and the significance of it and how we can apply that and what is relevant and what is not relevant to us. நமக்கு எது பொருந்தும் எது பொருந்தாது. நாம யூதர்கள் அல்ல, இந்த பண்டிகைகளை இன்றைக்கு எழுத்தின்படியே கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, the 7 feasts of Israel, Passover, பஸ்கா பண்டிகை, 5ஆம் வசனம் 23ஆம் அதிகாரம். 6ஆம் வசனம் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. 3வது the festival of the first fruits, அறுப்பின் முதற்பலனாகிய காரியத்தை கொண்டாடுகிற பண்டிகை. அதுக்கப்புறம் 4வது the feast of Pentecost, 50வது நாள். அதை அனுசரிக்கிற பெந்தேகோஸ்தே என்னும் நாள். 50ஆம் நாள் 16ஆம் வசனம். 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 3வது பண்டிகை 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிறகு 5வது பண்டிகை எக்காள பண்டிகை, the feast of trumpets, 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 6வது பாவ நிவர்த்தி பண்டிகை, டே ஆஃப் அட்டோன்மெண்ட், யாம் கிப்பூர் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். 27ஆம் வசனம் 23ஆம் அதிகாரம். 34ஆம் வசனம் 23ஆம் அதிகாரத்தில் கூடார பண்டிகை, the feast of tabernacles or the festival of booths. 7 நாள் கொண்டாடுவார்கள் இந்த பண்டிகையை, கூடார பண்டிகை. ஆமென். அடிஷ்னலாக நல்ல கவனிங்க, இதுக்கு கூடுதலாக வனாந்தரத்தில் 7 பண்டிகை தான். அதோடு கூட 8வது ஒரு பண்டிகை அவர்கள் கொண்டாட ஆரம்பித்தார்கள். இது எப்பொழுது? அந்த தானியேல் 8ஆம் அதிகாரம் 9-14 வசனங்கள். கிமு 165, இயேசு பிறக்கிறதற்கு 165 ஆண்டுகளுக்கு முன்பாக, when the temple was rededicated. ஆமென். இடிக்கப்பட்ட முதலாவது டெம்பிள் போனதற்கப்புறம் 2வது டெம்பிள் கட்டப்பட்டு டெடிகேட் பண்ண அந்த காரியத்தை பண்டிகையாக அதற்கு பிறகு கொண்டாட ஆரம்பித்தார்கள். சனுக்கா
என்று சொல்லப்படுகிற ஒரு பண்டிகை. அது வனாந்தரத்தில் இல்லாத ஒரு பண்டிகை. சரியா? அது 23ஆம் அதிகாரம். 24ஆம் அதிகாரம், சாப்டர் 24. சாப்டர் 24, His light our darkness, His light my darkness, அவர் ஒளி நான் இருள். அந்த கான்ட்ராஸ்டை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய பண்டிகை என்று சொல்லப்படுகிறதை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். 23ஆம் அதிகாரத்தில் இது உங்களுக்காக நீங்களாக ஏற்படுத்திக் கொள்கிற பண்டிகை அல்ல, கர்த்தருடைய பண்டிகை. இன்றைக்கு நம்ம சர்ச் லைஃப்பை அப்படி தான் நம்ம கொண்டாடணும். கர்த்தருடைய சபை, ஆமேன், செலப்ரேஷன், ஆமேன். பண்டிகை என்று சொல்லும் பொழுது ஜாய், சொல்கிறது புரியுதா? சில கிறிஸ்தவர்களை பார்த்தா ஜாய்ங்கிறதே இருக்காது. நான் ஜாயை குறித்து நிறைய பேசுவேன். We must have the joy of the Lord. That is our strength. Amen. Kingdom of God is not eating and drinking, but righteousness, peace and joy in the Holy Ghost. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். ஆமென். Rejoice for 7 days என்று வாசிக்கிறோம். 7 நாள் கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. செலிப்ரேட், கர்த்தருடைய பண்டிகை, நீங்கள் அனுசரிக்க வேண்டிய பண்டிகை. எல்லாரும் ஒண்ணா வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 18 முறை சங்கீதத்தில் shout to the Lord, make a joyful noise, கர்த்தருக்கு ஆரவாரம் செய்யுங்கள் என்பது கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. have party for a week, குடார பண்டிகை. ஆமென். chapters 25 and 26. 25ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம், holiness in practical terms. மிகவும் பிராக்டிக்கலாக பாருங்க. இங்கே நீங்கள் அந்த யூபிலி ஆண்டை குறித்து வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 8-13. அன்றியும் 7 ஓய்வு வருஷங்களுக்குள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம், 50வது ஆண்டு, யூபிலி வருஷம். அப்பொழுது கடன், யாராவது கடனில் இருந்தால் அவர் விடுதலையாக்கப்படுவார்கள். அடிமையாக இருந்தால் விடுதலையாக்கப்படுவார்கள். நிலம் இன்னொருத்தருக்கு நம்ம கொடுத்திருந்தால் அந்த நிலம் மறுபடியும் உங்களுக்கு வந்துவிடும். பவர்ஃபுல். See, God in a very practical way has arranged all these things. ஒன்று தெரியுமா? அந்த யூதர்களுடைய அந்த வருஷம் கணக்கு இருக்கு இல்லையா, அதில் இயேசு வந்து அவர் பேசின வருஷம், அந்த காலம், அந்த இயர் வந்து இயர் ஆஃப் ஜூபிலி. அவர் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அங்கே நாசரேத்தில் இருந்த ஜெபாலயத்தில் ஏசாயா 61 எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்று சொன்னாரே, இயர் ஆஃப் ஜூபிலி. Jesus came to set the captives free. யூபிலி என்ற காரியத்தை நீங்கள் 25ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். மோர் இன் சாப்டர் 25. சாப்டர் 26ல் இப்படி நீங்கள் செய்தால் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க, இப்படி நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் இப்படி அனுபவிப்பீர்கள் என்று சொல்லுகிற விதமாக. உபாகமம் 28 எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், சாபம் வரும் என்று சொல்லப்படுகிற கிட்டத்தட்ட அந்த மாதிரி இஃப் என்று வருகிற ஒரு சாப்டர் தான் சாப்டர் 26. அண்ட் த லாஸ்ட் சாப்டர். And the last chapter, chapter 27. The word இங்கிலீஷில் இஃப் என்ற வார்த்தை, இப்படி நீங்கள் செய்தால் என்று நிபந்தனையோடு வருகிற வார்த்தை 9 முறை சாப்டர் 26ல் வருகிறது. நான் இப்படி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 24 முறை வருகிறது. நாம் அவருடைய ஒழுங்கின்படி நடந்தால். அது சாப்டர் 26. சாப்டர் 27, the last chapter, லேவியராகமம். எதையும் நீங்கள் செய்யணுமேன்னு செய்யாதீங்க, செய்ய விரும்புகிறேன் என்று செய்யுங்கள் என்ற ஆட்டிடியூடை வலியுறுத்துகிற காரியம். 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கவனியுங்கள். சாப்டர் 27 verse 2. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதாம் ஒருவர் ஒரு விசேஷத்தை பொருத்தனை பண்ணியிருந்தால், பாருங்க, பொருத்தனை பண்ணியிருந்தால், if he has devoted something, அப்ப அது தானாக செய்கிறது. 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். ஒருவன் தன் வீட்டை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால், கவனிங்க, நேர்ந்து கொண்டால்,
ஒரு விசேஷ பொருத்தனை ஒன்று பண்ணினால், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கர்த்தருக்கென்று நேர்ந்து கொண்டால், ஹோலினஸ், நான் இதை ஆண்டவருக்காக மட்டும்தான் என்று விட்டுக் கொடுக்கிறேன், பிரதிஷ்டை செய்கிறேன். 16ஆம் வசனம், ஒருவன் தன் காணியாட்சியான வயலில் யாதொரு பங்கை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால், இது கர்த்தருக்கு மட்டும்தான் என்று நேர்ந்து கொண்டால், இது ஒரு கட்டாயத்தினாலே வருகிறது அல்ல, நீங்களாக செய்யக்கூடிய காரியங்கள் என்ற ஒரு நிலையோடு முடிகிறது. பாருங்கள், God loves a cheerful giver. I want to என்ற attitude. 28ஆம் வசனம், ஒருவன் தன் வசத்தில் உள்ள நர ஜீவனிலாவது மிருக ஜீவனிலாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. நேர்ந்து கொள்ளப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். What has been dedicated, don't transact it for anything else. 34ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. So the whole thing, லேவியராகமம், ஆண்டவர் பேசுகிறது மக்களுக்காக. That's it. Keep it simple. வனாந்திரத்திலே தேவ ஜனங்கள் ஆண்டவரை எப்படி அணுகுவது, ஆண்டவருடைய சமூகத்திலே தொடர்ந்து இருப்பது எப்படி, அதற்கு பலி, அதற்கு பரிகாரம், அதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தின ஆசாரிய முறைமைத்துவம், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பிராக்டிக்கல் லைஃப், வாழுவதற்கு கொடுத்த ஒழுங்குகள், அது அவர்களுக்கு நன்மையை கொண்டு வரும். These are the commandments the Lord gave to Moses at Mount Sinai. So that brings us to the completion of the book of Leviticus. லேவியராகமத்தை ஓரளவுக்கு நீங்கள் இனிமேல் படித்தால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். திருப்பி சொல்லி முடிக்கிறேன். முதல் 17 அதிகாரங்கள், the way to God through sacrifice, பலி மூலம் தேவ சமூகத்திற்கு செல்லுதல், கீவேர்ட் பலி. பிறகு 18ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் பரிசுத்தம், தேவனுடைய சமூகத்தில் தொடர்ந்து இருப்பதற்கு, a walk with God through sanctification, sacrifice, sanctification, பலி, பரிசுத்தம். ஆமென். முதல் 7 அதிகாரம், அந்த முதல் 17 அதிகாரத்தில் பலி அவசியம், ஆசாரியன் அவசியம். 8ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் ஆசாரியத்துவத்தின் அந்த பிரதிஷ்டை. 11ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் இருக்க வேண்டிய ஒழுங்குகள். 11ஆம் அதிகாரம் ஆகாரத்தை குறித்து, 12ஆம் அதிகாரம் சைல்டு பர்த்தை குறித்து, 13ஆம் அதிகாரம் ஸ்கின் டிசீஸை குறித்து, 14ஆம் அதிகாரம் லெப்ரசியை குறித்து, 15ஆம் அதிகாரம் பாடிலி டிஸ்சார்ஜை குறித்து, 16, 17ஆம் அதிகாரம் தேசத்திற்காக ஒரு நாள் பாவ நிவாரண நாள். ஆமென், ஹல்லேலூயா. 18ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் நெறி சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, அது வாழும் பொழுது உண்டாகிற ஆசீர்வாதம், பிரேக் பண்ணும்பொழுது உண்டாகிற விளைவுகள். 21லிருந்து 22 ஆசாரியர்களுக்கு சில ஒழுங்குகள். 23ஆம் அதிகாரம் பண்டிகைகள். 24ஆம் அதிகாரம் அவருடைய ஒளி, நம்முடைய இருள். 25ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் யூபிலி, ஆண்டு, விடுதலையின் நாள். ஆமென். இயேசு வந்தது அந்த அனுக்கிரக வருஷம், விடுதலையின் நாள். 26ஆம் அதிகாரம் கீழ்ப்படிந்தால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள். 27ஆம் அதிகாரம் எதையும் மனப்பூர்வமாக செய்யுங்கள், கட்டாயத்தினாலே அல்ல. இதெல்லாம் ரிச்சுவல்ஸ், ஒழுங்குகள், பட் டூ இட் வித் a want to attitude என்று முடிகிறது. இதுதான் உங்களுக்கு லேவியராகமம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் படித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். 2 செஷன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். யாத்திராகமம் 2 செஷன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். யாத்திராகமம் புஸ்தகத்தை பல முறை படித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த லேவியராகமத்திற்கு ஒரே ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோ தான். இட் இஸ் a little longer than usual, 75 minutes, பட் உங்களுக்கு ஒரே செஷனாக முடித்து விட்டோம். இப்பொழுது 27 அதிகாரத்தை மறுபடியும் 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 வாசியுங்கள். இதுவரை நீங்கள் ஹைலைட் பண்ணாத ஒரு புக்கு, இதுவரை அண்டர்லைன் பண்ணாத ஒரு புக்கு, பட் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் இட் அண்ட் யூ கைண்ட் ஆஃப் ஹேவ் ஹேண்டில்ஸ் ரைட் நவ். இப்பொழுது உங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் உண்டாகிறது. திருப்பி இந்த வீடியோவை மறுபடியும் மறுபடியும் போட்டு பார்த்து அதுக்கப்புறம் படிக்க வேண்டும் என்றால் படியுங்கள். ஒரு முறை இந்த வீடியோவை பார்த்த பிறகு 27 அதிகாரத்தை வேகமாக படிங்க. இன்னொரு முறை இந்த வீடியோவை பாருங்கள், திருப்பி ஸ்லோவாக வாசிங்க. இன்னும் ஒரு விசை முடிந்தால் வீடியோவை பாருங்கள். அதற்கு பிறகு மற்ற அந்த முழு 27 அதிகாரம் வேகமாக வாசிச்சிடலாம். நீங்கள் அப்படியே ஸ்லோவாக தியானித்து படியுங்கள்.
உங்களுக்கு லேவியராகமம் இனிமேல் ஒரு போர் அடிக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்காது. ஆமேன். 3 புஸ்தகங்கள் முடித்திருக்கிறோம். 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. we are on the journey. don't give up. ஒருவேளை பாதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல சற்று சோர்வு வந்துருச்சுன்னா, விட்டுட்டிங்கன்னா, ஒரு 4 நாள் நீங்கள் தொடர்ந்து படிக்கலைன்னா, டெய்லி 4 சாப்டருங்கிற ஒரு அந்த காரியத்தை முடிக்கலைன்னா, டோன்ட் கிவ் அப், கண்டினியூ. ஆமேன். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆமேன். நீங்கள் தொடர்ந்து எழும்பி ஓடுங்க. Please complete the Bible reading and do it with understanding. I want to pray for you. Father, thank you for this wonderful Bible reading plan that we have started. ஆண்டவர், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், உலகமெங்கிலும் உள்ள தமிழ் கர்த்தருடைய பிள்ளைகள், தமிழ் திருச்சபை விசுவாசிகள், ஊழியர்கள், அவர்களுக்கு வேதத்தை ஆண்டவரை எளிய முறையிலே படிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு டூலை அவர்கள் கைகளிலே கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் பைபிள் லிட்ரேட்டாக உண்டாக வேண்டும். வேதத்தை அறியாமல் இருக்கும் பொழுது வஞ்சகத்திலே சிக்கிக்கொள்வோம் என்ற எச்சரிப்பை நீர் கொடுத்தீர். அதன் தப்பித்துக்கொள்ள உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Well, God bless you. Happy reading of the book of Leviticus. I will meet you again with the book of Numbers. என்னாகமம் என்ற புஸ்தகத்திலே உள்ள காரியத்தோடு கூட நான் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.